அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம அக்கௌண்டிங் ஃபார் டிசிஷன் மேக்கிங் MBA ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 2023 இதில் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் இது யூனிட் 1 வருகின்றது. அதில் இன்ட்ரடக்ஷன் டு ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் அதை குறித்து படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வீடியோவில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் புக் கீப்பிங் குறித்து படிக்கப் போகின்றோம். முதலில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இதில் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை கண்டுபிடித்தவர் லூகோ பாஷியாலோ என்பவர். இவர் இத்தாலியைச் சேர்ந்தவர். அவர் கண்டுபிடித்த ஆண்டு 1494. இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரையில் என்ன நடக்கின்றது என்றால், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ரெண்டாக பிரிக்க வேண்டும். ரெண்டாக பிரித்து அதை ரெண்டு ஆஸ்பெக்ட் என்று சொல்கின்றோம். ஒரு ஆஸ்பெக்டை டெபிட் செய்ய வேண்டும், இன்னொரு ஆஸ்பெக்டை கிரெடிட் செய்ய வேண்டும். அது எதை கிரெடிட் பண்ண வேண்டும், எதை டெபிட் பண்ண வேண்டும் என்பது அது அக்கௌண்டை பொறுத்து இருக்கின்றது. உதாரணமாக, ஒரு வேஜஸ் பெய்டு என்பது 70,000 கொடுத்திருக்கோம் என்று வைத்துக்கொள்வோம். அது ரெண்டாக பிரிக்கின்றோம். ஒன்று வேஜஸ் அக்கௌண்டாகவும் பிரிக்கலாம், கேஷ் அக்கௌண்டாகவும் பிரிக்கலாம். அதே மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனும் ரெண்டாக பிரிப்பதனால் மொத்தம் இருக்கக்கூடிய டெபிட் டிரான்சாக்ஷன்ஸும் கிரெடிட் டிரான்சாக்ஷனும் சமமாக இருக்கும். அதாவது அந்த டெபிட் டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்கின்றது, ஒரு 10,000 இருக்கின்றதுனால் கிரெடிட்டும் 10,000 இருக்கும். 1 கோடி இருக்கின்றதுனா இதுவும் கிரெடிட்டும் 1 கோடி அளவுக்கு இருக்கும். அதனால் டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்று நாம் டிஃபைன் பண்ணும்போது அது என்ன சிஸ்டம் என்றால், ஒரு டிரான்சாக்ஷனை ரெண்டாக பிரித்து ஒன்றை கிரெடிட் ஆஸ்பெக்டாகவும் ஒன்றை டெபிட் ஆஸ்பெக்டாகவும் எழுத வேண்டும். அதுதான். அடுத்ததாக மீனிங் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட்டை பார்க்கலாம். இந்த வேர்டு டெபிட் ஒரு லேட்டின் வேர்டிலிருந்து வந்திருக்கின்றது. டெபிட்டம் என்ற வேர்டிலிருந்து வந்திருக்கின்றது. அது என்ன சொல்லுது என்றால், அது கொடுக்க வேண்டும், டியூ ஃபார் தேட் என்பது. அது கிரெடிட் என்கிற வேர்டு அதுவும் லேட்டின் வேர்டில் தான், கிரெடிட்டார் என்கிற வேர்டிலிருந்து வந்திருக்கின்றது. டியூ டு தேட், இங்கே டியூ டு தேட், அங்கே டியூ ஃபார் தேட். அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஃபார் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை பார்க்கலாம். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் எழுதுவதற்கு அக்கௌண்ட்ஸை 3 விதமாக பிரிக்க வேண்டும். ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட். அப்படி பிரித்து அந்த அக்கௌண்டில் அந்த ரூல்ஸ்களை நாம் அப்ளை பண்ண வேண்டும். இதை ரெண்டு ஆஸ்பெக்டாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா, ஒன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். அதில் பர்சனல் அக்கௌண்ட் என்பது யார் பணத்தை வாங்குகின்றாரோ ரிசீவரை என்ன பண்ண வேண்டும், டெபிட் பண்ண வேண்டும். கிவரை கிரெடிட் பண்ண வேண்டும். ரியல் அக்கௌண்ட் என்று சொல்லுவது ஒரு அசெட்ஸ் இந்த மாதிரி சேர்ந்தது. அதில் டெபிட் என்று வரும்போது பொருள் வந்திருந்தால் அதை டெபிட் பண்ண வேண்டும், பொருளை கொடுத்திருந்தால் அதை கிரெடிட் பண்ண வேண்டும். பர்சனல் அக்கௌண்ட் என்று சொல்லும்போது அது ஒரு நாமினல் அக்கௌண்ட் என்று சொல்லும்போது அதில் எக்ஸ்பென்சஸை நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் டெபிட் பண்ண வேண்டும். எக்ஸ்பென்சஸையும் நஷ்டத்தையும் டெபிட் பண்ண வேண்டும். அதுபோன்று இன்கமும் கெயினும் இருந்துன்னா அதை கிரெடிட் பண்ண வேண்டும்.
அடுத்த பர்சனல் அக்கௌண்ட்டை குறித்து விவரமாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பர்சனல் அக்கௌண்ட் என்பது ஒரு பர்சனை குறித்து உள்ளது. பர்சனுடன் டிரான்சாக்ஷன் பண்ணுவது குறித்து உள்ளது. அந்த பர்சன் என்பது நேச்சுரல் பர்சனாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் பர்சனாகவும் இருக்கலாம். நேச்சுரல் பர்சன் என்பது ஒரு நபர் எக்ஸாக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம். அந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன் என்பது ஒரு கம்பெனி இருக்கிறோம். அதை குறித்து சொல்கின்றோம். அந்த ஒரு நபர் கம்பெனியில் பொருளை வாங்கலாம் அல்லது விற்கலாம். ஒரு கம்பெனியிலிருந்து பொருளை வாங்குகின்றார் என்றார் அவர் ஒரு ரிசீவர் என்று சொல்வோம். அப்போ ரிசீவர் என்பது அவரை டெபிட் செய்ய வேண்டும். பொருளை அவர் கொடுக்கின்றார் என்றால் அது அதை கிரெடிட் பண்ண வேண்டும். அது இங்கே உதாரணத்துக்கு ஒரு பொருளை எக்ஸ் சோல்டு குட்ஸ் ஃபார் 90,000 என்று சொல்லியிருக்க விற்றிருக்கின்றார் என்றால் எக்ஸ் இஸ் அவர் ஒரு கிரெடிட்டர் என்று சொல்கிறோம். எக்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண வேண்டும். அதே போன்று ஒருவர் ஒய் பர்ச்சேஸ் குட்ஸ் 30,000 பண்ணியிருக்கின்றார். அவரை என்ன பண்ண வேண்டும் என்றால் டெபிட் பண்ண வேண்டும். அவர் ரிசீவராக இருப்பதால் டெபிட் பண்ண வேண்டும். அதனால் ரூல் என்னவென்றால் பர்சனல் அக்கௌண்ட்டு ரிசீவரை டெபிட் பண்ண வேண்டும், கிவரை கிரெடிட் பண்ண வேண்டும். அடுத்து ரியல் அக்கௌண்ட்டை குறித்து படிக்க போகணும். ரியல் அக்கௌண்ட் என்பது ஒரு கேஷாக இருக்கலாம், ஃபிக்ஸட் அசட்ஸாகவும் இருக்கலாம். ரியல் அக்கௌண்ட் அதை அசட்ஸ் என்று சொல்லுவோம். அந்த அசட்ஸ் கம்பெனியில் வந்தால் அதை டெபிட் பண்ண வேண்டும், கம்பெனியை விட்டு வெளியே போனால் அதை கிரெடிட் பண்ண வேண்டும். ஒரு மிஷினரி வாங்குகிறோம் என்றால் மிஷினரியை டெபிட் பண்ண வேண்டும். ஒரு ஃபர்னிச்சரை விற்கிறோம் என்றால் ஃபர்னிச்சரை கிரெடிட் பண்ண வேண்டும். அடுத்தாக நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் என்பது ஒரு இன்கம், எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட், லாஸஸ் இதை குறித்து ரெக்கார்ட் பண்ணுவதுதான் நாமினல் அக்கௌண்ட். இப்போ சேலரி பெய்டு, வேஜஸ் பெய்டு இதெல்லாம் அந்த நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸோ லாஸோ வந்தால் அதை டெபிட் பண்ண வேண்டும். இன்கம் வந்தால் அதை கிரெடிட் பண்ண வேண்டும். இங்கே உதாரணமாக சேலரி பெய்டு ஒரு எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணியிருக்கின்றோம். கமிஷன் ரிசீவ்டு அது ஒரு இன்கம், அதை கிரெடிட் பண்ணியிருக்கின்றோம்.